NCERT syllabus 9th standard chapter 2 polynomials exercise 2.1 third sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா give one example each of a binomial of degree 35 and of a monomial of degree 100 அதாவது degree 35 இருக்கிற மாதிரி ஒரு binomialையும் degree 100 இருக்கிற மாதிரி ஒரு monomialum நம்ம ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்க சொல்றாங்க சோ அப்போ binomial of degree 35 binomialனா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா binomial சோ அந்த ரெண்டு டேர்ம்ஸ்ன்றது எப்படி பிரிக்க முடியும் ஒன்னு பிளஸ் வச்சு எழுதலாம் அல்லது மைனஸ் வச்சு எழுதலாம் சோ நான் இங்க என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் வச்சு எழுதுறேன் இப்போ வேரியபிள் என்ன வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம் வேரியபிள்னா ஆல்பபெட்ஸ் வேரியபிள் x கொடுத்துக்கலாம் y கொடுத்துக்கலாம் a என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் சோ நான் பேசிக்கா என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா x ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கறேன் இப்போ டிகிரி என்ன இருக்கணும்னு சொல்றாங்க 35 சோ அப்போ கண்டிப்பா இதுக்கு 35 தான் போடணும் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நீங்க நம்பராவும் கொடுத்துக்கலாம் ஆல்பபெட்டாவும் கொடுத்துக்கலாம் சோ நான் என்ன பண்றேன் x கொடுத்திருக்கிறதுனால y ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கறேன் நீங்க வெறுமனே x ன்னு கொடுத்துக்கலாம் அதுக்கு பவர்ல ஏதாவது நீங்க போட்டுக்கலாம் கண்டிப்பா பைனாமியல்னா ரெண்டு டேர்ம் இருக்கணும் அதுல ஒரு டேர்மோட டிகிரி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 35 இருக்கணும் மீதி நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா மோனோமியல் ஆஃப் டிகிரி 100 இருக்கணும்னு சொல்றாங்க மோனோமியல் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தமாவே எவ்வளவு தான் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கணும் அந்த ஒரு டேர்முக்கும் பவர் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 100 சோ நீங்க அந்த டேர்ம் x ன்னு வெச்சுக்கலாம் y ன்னு வெச்சுக்கலாம் a ன்னு வெச்சுக்கலாம் சோ நான் என்ன வைக்க போறேன்னு பாத்தீங்கன்னா x அதோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா 100 சோ இதுதான் மோனோமியல் பைனாமியலோட கான்செப்ட் சோ அவ்வளவுதான் அந்த சம்மோட சொல்யூஷன் Thank you